ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸுக்கான ஹாஃபலி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது. இந்த ஹாஃபலி எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எந்தெந்த கேள்விகள்லாம் படிச்சிருக்கலாம், ப்ரீவியஸ் இயரில் எதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நமக்கு 4 days டைம் இருக்குது. புரியுங்களா? ஃப்ரைடே இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக டைம் இருக்குது. அடுத்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே தான் மார்னிங் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுக்கு முன்னால் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டும் இல்லாமல் அடிஷனலாக நீங்கள் 2 மார்க் அண்ட் 5 மார்க்லையும் லாஸ்ட்டாக 8 மார்க் கொஸ்டினில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 சொல்கிறேன். அந்த 4 மட்டும் படிச்சிங்க அப்படின்னம்னா 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து மேப் அண்ட் டைம் லைனில் நமக்கு குறிப்பிட்டு 5 எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் 10th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஒரு தடவை ஷேர் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். முத்து துறைமுகத்தின் நிகழ்வை பற்றி எழுதுக. பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள், திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தின் முக்கிய கூறுகளை தருக. அது 3. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா அன்னிபெசன்ட் பங்களிப்பு யாது, இடுதல் விடுதலை போராட்டத்தில் வெப்ப குறைவு விகிதம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ரிப்பீட்டட். தகவல் தொடர்பு என்றால் என்ன, அதன் வகைகள். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டம், இந்தியாவின் செம்மொழிகள் யாவை, சார்க் உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக, இந்திய பொருளாதார கொள்கையின் பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயர். இதில் 28 தங்க மதிப்பீட்டு அளவு என்றால் என்ன உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிரப்புகளாம் பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் படிச்சிடாதீங்க. தயவுசெய்து புக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். பட் இது இம்பார்ட்டன்ட். கட்டபொம்மன் டேஸ் இடத்தில் தூக்கிலிடப்பட்டார், காந்தியடிகள் அரசியல் குரு டேஸ் ஆவார், ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவங்கியவர் யார். இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கில் நமக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லும்போது முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போரினுடைய விளைவு ரெண்டுமே படிச்சுக்கோங்க. பெண்கள் மேம்பாடு கண்டிப்பாக இது வந்து நமக்கு 8 மார்க்கில் கேட்குறதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வீரபாண்டிய கட்டபொம்மன், இதெல்லாம் 8 மார்க்கில். வேறுபடுத்துக கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் புதுப்பிக்க இயலாத கடல் மீன்பிடிப்பு மற்றும் உள்நாட்டு மீன்பிடிப்பு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அடுத்து உங்களுக்கு அந்த வேறுபடுத்துக கொஸ்டினில் 5 மார்க்கில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 5 கேள்வி சொல்கிறேன். அந்த 5ஐயும் படித்தீங்கனாலே எழுத வேண்டிய 32ஆம் நம்பர் கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுமாதிரி இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5ஐ குறிப்பிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக 100% நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தால், ஏன்னா இது இப்போ ஹாஃபலி எக்ஸாமுக்கு உங்களுக்கு கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா அணிசேரா இயக்கம் பற்றி விரிவான குறிப்பு, நாட்டு வருமானத்தை கணக்கிடும் தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை குறிப்பிடுக, எக்கனாமிக்ஸில் உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக, நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை விளக்குக. இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். வேறுபடுத்துக கொஸ்டின் 5 மார்க்லையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று 5 மார்க் அண்ட் 2 மார்க்கில் 2, 5 மார்க்கில் 1 கண்டிப்பாக கேட்கக்கூடியது. இந்த காலக்கோடை பொறுத்த வரைக்கும் 1910லேருந்து 1930 வரைக்கும் ஒரு 5 ஈவெண்ட் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. 1910லேருந்து 1930 வரைக்கும் ஒரு 5 ஈவெண்ட். அடுத்து 1930லேருந்து 1950 வரைக்கும் 5 ஈவெண்ட். புரியுங்களா? ஏன்னா இதில் நமக்கு 2 டைப்பாக கேட்பாங்க. இதில் கேட்டிருக்கக்கூடியது 5 காலக்கோட்டியில் எழுதுக, மொட்டையாக கேட்டிருக்காங்க. முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் முக்கியமான இந்திய நிகழ்வுகள் மட்டும்னு கேட்டாங்க அப்படின்னம்னா நம்ம இந்தியாவில் நடைபெற்ற நிகழ்வுகள் மட்டும்தான் எழுத முடியும். வேர்ல்டில் நடைபெற்ற எல்லாத்தையும் எழுத முடியாது. அப்படிங்கிறனால என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியுங்களா? பட் 10 நீங்கள் ஞாபகம் வச்சா போதும், ஒரு 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக எழுதிடலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உலக வரைபடம். இதில் கேட்டிருக்கக்கூடியது ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், ஹவாங் தீவு, இங்கிலாந்து. அதுமாதிரி 8 மார்க்கில் 1857ஆம் ஆண்டின் கிளர்ச்சிக்கான காரணம் கேட்டிருக்காங்க. இது போக நீங்கள் 5 மார்க்கில் 1806 வேலூர் புரட்சி, அதையும் ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 8 மார்க்கில் காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள். இது வந்து பப்ளிக் எக்ஸாம்லேயே நமக்கு 3 தடவை கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. அதனால் இது அதுபோக முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், வீரபாண்டிய கட்டபொம்மன், இது 3 நமக்கு 8 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க்கில் மேப் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கலாம். அல்லது கொஸ்டின் 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, 2யுமே இந்திய வரைபடம், அதுபோக கீழே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வரைபடம். 2லையுமே இதில் கொடுத்துருக்கக்கூடிய 8, 16 ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 16மே வராமல் போகாது. கண்டிப்பாக அந்த 16லேருந்து 8 வரும். பட் இதுலையும் மிக்ஸ் ஆகி கேட்பாங்க. இது போக அடிஷனலாக என்னென்ன மேப் பார்க்கணும்னு சொல்கிறது நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ போடும்போது சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.